ஒவ்வொரு வீட்டு சாம்பார்லேயும் ஒரு தனித்துவம் இருக்குங்க. இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் ரெகுலராக நான் எப்படி சாம்பார் வைப்பனோ அதே மாதிரி உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு மண் பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. பருப்பு வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய் சேர்த்து வேக விட்டுடலாங்க. இது பொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கரண்டி வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு உள்ளேயே விட்டுட்டிங்க அப்படின்னா பொங்கி வராது. ஒரு அடுப்பில் பருப்பு வெந்துக்கிட்டே இருக்கட்டுங்க. நம்ம இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சு காய்கறியெல்லாம் வணக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, சீரகம், வெந்தயம், 4-5 மிளகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 4-5 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. என்னோடய சாம்பார் எப்போவுமே வந்து சாம்பாருக்குள்ளே காய் இருக்காது, காய்க்குள்ளே தான் சாம்பார் இருக்கும். அந்தளவுக்கு நிறைய காய்கறிகள் சேர்த்துப்பேன். இன்றைக்கி கூட நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கேங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், அவரைக்காய், கொஞ்சம் பீன்ஸ், கேரட் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு, மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இதெல்லாமே கோட்டாக வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் நான் வந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு, அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியே கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். என்ன தான் வேறு வேறு ரெசிபி நம்ம ட்ரை பண்ணால் கூட எப்படியுமே சாம்பாருக்கும் காரக்குழம்புக்கும் உள்ள அந்த டேஸ்ட் வந்து எப்பவும் மாறவே மாறாது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அடிக்கடி செய்வோம். இப்போ வந்து காய் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பாதி அளவுக்கு வெந்தால் போதுங்க, நல்லா மசியக்கூடாது. ஓரளவுக்கு வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம பருப்பை நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சிக்கணும். அப்போ தான் முழுசாக இல்லாமல் நல்லாயிருக்கும். குக்கரில் வச்சோம் அப்படின்னா வலுவலுன்னு ஆகிடும். இந்த மாதிரி பருப்பு நீங்கள் கடைஞ்சி செய்யும்போது டேஸ்ட் வந்து கண்டிப்பாக தனியாக உங்களுக்கு தெரியுங்க. நிச்சயமாக ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காய்கறியெல்லாம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நீங்கள் கண்டிப்பாக மாங்காய் சேர்த்துல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இருந்துச்சுன்னா போதும். அது இந்த மாதிரி காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்து கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சுது அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். பயங்கர வாசனையோட சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கொத்தமல்லி மேலே தூவி பரிமாறலாம். நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.